வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தது. 73.76% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். பெண்ணாகரம் தொகுதியில் அதிக அளவாக 85% வாக்குகள் பதிவு. குறைந்த அளவாக வில்லிவாக்கத்தில் 50% வாக்குகள் பதிவு. முத்திரையிடப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரம். மதுரவாயல் தொகுதியில் 3 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையத்திற்கு ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். தமிழகத்தில் புதிய சட்டப்பேரவைக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவைக்கான 234 தொகுதிகளில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் தேர்தலை வரும் 23ஆம் தேதிக்கு தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்த நிலையில் 232 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. எனினும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, தேனி, திருவண்ணாமலை உள்பட காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் காலையில் இருந்து பெய்த மழை காரணமாக வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் சராசரியாக மாலை 73.76% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று வாக்குப்பதிவு நடைபெற்ற அனைத்து தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தமிழக பேரவைத் தேர்தலில் 73.76% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழக பேரவைத் தேர்தலுக்காக 232 தொகுதிகளிலும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஷ் லக்கானி, தமிழக பேரவைத் தேர்தலில் 73.76% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் வாக்கு சதவீதம் 73.76% வாக்குப்பதிவாக இருக்கு. ஆனால் அதிகமாக இருக்கிறது வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 88.50% பதிவாக இருக்கு. அடுத்தபடியாக பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் 87.61% வாக்குப்பதிவாக இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொளத்தூர், வில்லிவாக்கமோட வாக்கு சதவீதம் வரல. எக்மோரில் 62, ஹார்பர் தொகுதியில் இருக்கிறது கம்மியாக வாக்கு பதிவாக இருக்குது. 55.27% வாக்குப்பதிவாக இருக்குது. 80க்கு மேலே நிறைய தொகுதியில் வாக்குப்பதிவாக இருக்குது. சென்னையும் நகர் பகுதியில் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டேட் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொஞ்சம் ஒரு 0.5% மட்டும் அதிகமாக வாக்கு சதவீதம் இங்கே வாக்குப்பதிவாக இருக்குது. பட் அதே அளவுக்கு சுமார் அதே அளவுக்கு வாக்கு நம்ம இதில் பதிவாக இருக்குது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியின் நேர்காணலை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். கோடியில் வந்திருக்காரு, லட்சத்தில் இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு எல்லாம் சேர்த்து நமக்கு இது 13,50,000 இது இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட போனால் நம்ம சென்ட்ரல் சார்பாக அதிகமாக பண்ணது இன்னும் ஒரு 20 lakhs கூட சேர்த்தாலே ஒரு 35 lakhs கிட்ட மொத்தம் செலவு. சார் 73.76% வந்து 7,000 வந்து தமிழ்நாடு இருக்குது. இப்போ தஞ்சாவூர் இந்த அரவக்குறிச்சி ஆகியிருந்தாங்க, அது எலெக்ஷன் எடுத்துட்டான். அப்போ வந்து போலிங் இல்லை, இப்போ போலிங் பர்சன்டேஜ் 2 தொகுதினால் தமிழ்நாட்டோட சதவீதம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இன்னொரு குளித்தலையில் ஒரு போலிங் பர்சன்டேஜ் 87.5% ஆகிருக்கு. ஸோ எப்படி 80% ஆனாலும் இப்போ பர்சன்டேஜ் கொஞ்சம் தான் மாறும், அதிகமாக ஒரு மாறக்கூடாது. இல்லை, ஒரு இன்னும் அரை மணி நேரத்தில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பர்சன்டேஜ், மாவட்ட வாரியாக பர்சன்டேஜ் உங்களுக்கு இமெயில் அனுப்புவோம். தஞ்சாவூர் மாவட்டத்தை சொல்கிறீங்களா? தஞ்சாவூர் கான்ஸ்டிட்யூன்சி 245 பூத் இருந்தது நினைக்கிறேன். மதுரை மத்திய தொகுதியில் வந்து வீரமங்கலம் ஸ்கூலில் வந்து ஒரு தலைமை அலுவலர் தேர்தல் அலுவலரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தப்பாக மாற்றி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வேற டிஸ்ட்ரிக்ட்
தமிழகம் முழுவதும் அமைதியான முறையில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் சில பகுதிகளில் மட்டும் வரம்பு மீறல்களும் வன்முறை சம்பவங்களும் நடைபெற்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 232 தொகுதிகளில் இன்று நடைபெற்றது. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது அமைதியாகவே நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் திமுக மற்றும் ஆளுங்கட்சியினருக்கு இடையே நடைபெற்ற மோதல் சம்பவங்கள் காரணமாக வாக்குப்பதிவில் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. எனினும் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் தேர்தல் அமைதியாகவே நடைபெற்றது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழகம் சட்டம் ஒழுங்கு தலைவர் சைலேந்திரபாபு அவர்கள் தமிழகத்தில் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நடைபெற்ற மோதல் காரணமாக 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அடையாளம்பேட்டை பகுதியில் அதிமுகவினர் வாக்குச்சாவடிகளில் இருந்த பிற கட்சியைச் சேர்ந்த முகவர்களை வெளியேற்றிவிட்டு வாக்களிக்க வந்த வாக்காளர்களை இரட்டலைக்கு வாக்களிக்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றதை அடுத்து ஒரு அசாதாரண சூழ்நிலை சரி செய்யப்பட்டது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ராயக்கோட்டையில் திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாவில் பாமக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. முதுகளத்தூரில் திமுக அதிமுக தொண்டர்களிடையே நடைபெற்ற மோதல் காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரம் உடைக்கப்பட்டது. மதுரையிலும் திமுக அதிமுக தொண்டர்களிடையே ஒரு சில பகுதிகளில் மோதல் ஏற்பட்டது. எனினும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் சிறிய அளவிலே முடிந்தது. மேலும் தேர்தலை திறம்பட நடத்துவதற்கு தமிழக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதில் 1,38,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் துணை ராணுவப் படையினர், மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் உட்பட மொத்தம் 300 கம்பெனியைச் சேர்ந்த பாதுகாவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் சிறு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் தமிழகத்தில் தேர்தல் அமைதியாகவே நடைபெற்றது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் மாரியப்பன். கடந்த கால தேர்தல்களின் அடிப்படையில் பதற்றம் நிறைந்தவையாக அறிவிக்கப்பட்டிருந்த வடசென்னை தொகுதிகளில் இந்த முறை மிக அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வடசென்னை வாக்குப்பதிவு பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வடசென்னையை பொறுத்தவரை கொளத்தூர், ஆர்கே நகர், ராயபுரம், திருவிக நகர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள், மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளன. இங்கு அதிக அளவில் பாதுகாப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டதன் காரணமாக இங்கு அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. குறிப்பாக ஆர்கே நகரில் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களித்ததற்கு அடையாளமாக வைக்கக்கூடிய அந்த மையில் போலியாக இருந்ததன் காரணமாக அந்த வாக்குப்பதிவு மை அழிந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதன் காரணமாக அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அது சரி செய்யப்பட்டது. இதே போன்று புளியந்தோப்பு பகுதியில் மதியம் மழை பெய்திருந்த போது அங்கு மின்வெட்டு ஏற்பட்டதன் காரணமாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பின்னர் அதுவும் சரி செய்யப்பட்டு வழக்கமான முறையில் அங்கு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. 2016 தேர்தலை பொறுத்தவரை வடசென்னையில் இந்த முறை அமைதியான வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கொளத்தூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் எஸ் விக்னேஷ். சென்னையில் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை பேரவை தேர்தலில் குறைந்த அளவே வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னையில் நடைபெற்ற வாக்குப்பதிவு பற்றிய கள நிலவரங்களை விரிவாக தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைந்த அளவு வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திய போதிலும் அதேபோல சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்பட்ட போதிலும் பலனளிக்கவில்லை என அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் 406 பதற்றமான வாக்குச்சாவடி மையம் என அறிக்கப்பட்டு அதற்கான கூடுதல் பாதுகாப்பு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட மத்திய மாநில சேர்ந்த பல்வேறு பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருந்தார்கள். ஆங்காங்கே சிறு சலசலப்புகள் ஏற்பட்டிருந்த போதிலும் பெரிய அளவில் எந்த ஒரு அசம்பாவம் நடைபெறவில்லை என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சாலிகிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் பிரகாஷ். இன்று வாக்குப்பதிவு நடைபெற்ற 232 தொகுதிகளில் வரும் மே 19ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை பற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராம்குமார். தமிழகம், கேரளா, அசாம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலத்தில் நடைபெற்று முடித்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான பதிவான வாக்குகள் வருகிற மே 19ஆம் தேதி எண்ணப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் 6 கட்டமாகவும், அசாமில் 2 கட்டமாகவும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. தமிழகத்தில் 232 தொகுதிகளிலும் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவானது காலை 7 மணி அளவில் தொடங்கப்பட்டு மாலை 6 மணி அளவில் முடிவு பெற்றது. மாலை 6 மணி அளவில் தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே சீல் வைக்கப்பட்டு வாக்கு அந்தந்த
அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 68 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 68 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 3 கட்ட போலீஸ் பாதுகாப்பு அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் போடப்பட்டிருக்கிறது. வருகிற மே 10ஆம் தேதி காலை 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படுகிறது. அப்பொழுது முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து வாக்கு இயந்திரங்களின் மூலமாக அந்த வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெறும். முதல் கட்டமான அந்த நிலவரம் ஒரு 11 மணி அளவில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினமே இந்த தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது தெரிய வரும். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிபெறுவார் மணியுடன் ராம்குமார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இன்று அரசியல் தலைவர்களும் கலைஞர்களும் உயர் அலுவலர்களும் பெரும்பாலும் காலையிலேயே வாக்களித்தனர். சென்னை அருகம்பாக்கத்தில் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தனது வாக்கை பதிவு செய்தார். இரண்டு நாள் பொறுத்தால் மக்கள் தீர்ப்பு என்னவென்று தெரியும் என தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தனது வாக்கை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ஜெயலலிதா 2 நாட்கள் பொறுத்திருந்தால் மக்கள் தீர்ப்பு என்னவென்று தெரிய வரும் என்று தெரிவித்தார். இன்னும் 2 நாட்கள் பொறுத்தால் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள சாரதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் திமுக தலைவர் கருணாநிதி தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? வெற்றி வாய்ப்பு முழுமையாக உள்ளது. திமுகவோட எத்தனை தொகுதியில வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? தேவையான அளவுக்கு. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? சிலவற்றில் எங்களுக்கு பிடிக்காத செயல்பாடு. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குடும்பத்தினருடன் வந்து இன்று தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னையில் மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதியில் வளசரவாக்கத்தில் வேலன் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் டாக்டர் பாரிவேந்தர் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டதாகவும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கட்சி இனியேனும் ஊழலற்ற ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அடுத்த 5 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கிற தேர்தல் இது. என்னை பொறுத்தவரை இது ஒரு சடங்கு, சம்பிரதாயம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா தொகுதியிலும் பணப்பட்டுவாடா மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு சடங்கு என்று தான் நான் சொல்லுவேன். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற அவப்பெயரை, தமிழ்நாடு ஊழல் முதலிடம் என்ற அவப்பெயரை நீக்கிற வகையில் அவள் செயல்பட வேண்டும். லஞ்சம் ஊழல் குறைய வேண்டும். அதற்கு மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான வேலைவாய்ப்பு மற்ற துறைகளில் பெருகிற வகையில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மக்கள்தான் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து சரியான வாக்களிக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த முறை நிச்சயமாக வழக்கம் போல இந்த 2 பேரில் ஒருவர் தான் வரப்போகிறார்கள். இது வழங்கப்பட்ட தேர்தல் அல்ல, வாங்கப்பட்ட முடிவு. இது
இந்த வாங்கப்பட்ட முடிவு தொடரக்கூடாது வருங்காலத்தில் என்பது என்னுடைய. மேலும் இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து குடும்பத்துடன் வந்து தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னையில் மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதியில் வளசரவாக்கத்தில் வேலநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் ரவி பச்சமுத்து குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரவி பச்சமுத்து வாக்களிக்க வேண்டியது ஜனநாயக கடமை என்று குறிப்பிட்டார். வாக்களிப்பது என்பது நம்ம ஜனநாயக கடமை. யாரும் மறவாமல் இன்னைக்கு கண்டிப்பாக தன்னுடைய ஜனநாயக கடமையை செய்யணும். அதே போல் நம்ம மக்களுக்கு முன்னாடி வேறு கட்சிகள் இல்லை, வேறு ஏதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேறு கட்சிகள் இல்லைன்னு புலம்பிட்டு இருந்த மக்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நிறைய கூட்டணி, விதவிதமான கூட்டணிகள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் மறவாமல் நல்ல கூட்டணிக்கு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது வாக்கினை பதிவு செய்தார். விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சாலிகிராமம் பகுதியில் காவேரி உயர்நிலைப் பள்ளி உள்பட பல்வேறு பகுதிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்பத்தினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள SIT கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தனது வாக்கை வரிசையில் காத்திருந்து பதிவு செய்தார். அவருடன் மனைவி துர்கா ஸ்டாலின், மகன் உதயநிதி, மருமகள் ஆகியோரும் வாக்களித்தனர். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் அதிமுக தோற்பது உறுதி என்றும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் தெரிவித்தார். திமுக வெற்றி வாய்ப்பு அதிமுக இந்த தேர்தலில் 234 தோற்பது உறுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரதிய ஜனதாவிற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்த பொன் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இன்று துவங்கியிருக்கின்ற வாக்குப்பதிவு உற்சாகமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 தொகுதிகளோட தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்க. இதனால தேர்தல் தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்கும் அப்படிங்கிறது அவங்க காட்டுறதா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதே போல் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. புதிய வாக்காளர்களான 65% இளைஞர்கள் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் தனது வாக்கை பதிவு செய்த வைகோ பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது திருப்பூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினரால் 3 கண்டெய்னர் லாரிகளில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் விவகாரத்தில் சகாயம் போன்ற நேர்மையான அலுவலர்களை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய மாற்று அரசியல் வெற்றி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதற்கு காரணம் கட்சிகளை சாராத 65% வாக்காளர்கள் இந்த இளைய தலைமுறை. அதனால்தான் அவர்களை செல்போன் சிங்கங்கள் என்று அழைத்த அலைபேசி புரட்சியாளர்களால் இந்த வெற்றி கிடைக்கும் என்று நம்புவதால் அந்த வெற்றி அவர்களுக்குரியது. அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வாக்களித்தார். தனது தாயார் பெரியம்மாளுடன் வந்து வாக்களித்த திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மக்கள் அதிமுக, திமுக ஆகிய 2 அணிகளுக்கும் எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் புதிய வாக்காளர்கள் எமது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். எங்கள் அணி ஆட்சியை கைப்பற்றும். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் 3 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார்.
மதுரவாயல் தொகுதியில் அம்பத்தூர் பகுதியில் 147, 148, 149 எண்ணுள்ள வாக்குச்சாவடிகளை ஆளுங்கட்சியினர் கைப்பற்றி அவர்களாகவே வாக்களித்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பிற கட்சி பிரதிநிதிகளை வெளியேற்றியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே இந்த வாக்குச்சாவடிகளில் நடந்தவற்றை விசாரித்து மறு வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் 84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்த நிலையில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. மாநிலத்தில் மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கேரள சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் 74% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இன்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் உள்ள 2,60,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக 21,498 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாநில ஆளுநர் பி. சதாசிவம், முதல்வர் உம்மன்சாண்டி, முன்னாள் மத்திய அமைச்சர் AK அந்தோணி உள்பட பலர் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 74% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மாறுபட்ட முடிவுகள் வெளிப்பட்டுள்ளன. இன்றிரவு வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இப்போது பார்க்கலாம். டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி எடுத்த கருத்து கணிப்பில் அதிமுக அணி 139க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 78க்கும் அதிகமான தொகுதிகளிலும், பிற கட்சிகள் 17 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று முடிவுகள் தெரியவந்துள்ளன. இந்தியா டுடே தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 89 முதல் 101 இடங்கள் வரையிலும், திமுக கூட்டணி 124 முதல் 140 இடங்களும், பிற கட்சிகள் 4 முதல் 11 இடங்களும் பெறும் என்று அறியவந்துள்ளது. ஏபிபி கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 95 தொகுதிகளையும், திமுக கூட்டணி 135 தொகுதிகளையும், பிற கட்சிகள் 7 தொகுதிகளையும் கைப்பற்றும். நியூஸ் நேஷன் கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 95 முதல் 99 இடங்களையும், திமுக கூட்டணி 114 முதல் 118 இடங்களையும், பிற கட்சிகள் 27 இடங்களையும் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் எக்ஸ் எடுத்த வாக்குப்பதிவின் கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணிக்கு 81 முதல் 99 இடங்களையும், திமுக கூட்டணிக்கு 129 முதல் 151 இடங்களையும், பிற கட்சிகளுக்கு 2 முதல் 6 இடங்களையும் வழங்குகிறது. ஏற்கனவே பல்வேறு தொலைக்காட்சிகளாலும் பத்திரிகைகளாலும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளும் மாறுபட்ட பல முடிவுகளை தந்திருக்கின்றன. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் எவையெல்லாம் நிஜத்திற்கு அருகில் இருக்கப் போகின்றன என்பது வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தெரிந்துவிடும். விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தல், பல்வேறு கட்சித் தலைவர்கள் வாக்களிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தியாகராய நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் இன்று தனது வாக்கை பதிவு செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணு, ஜனநாயக கடமையாற்றி உள்ளது திருப்தியாக இருப்பதாக தெரிவித்தார். சென்னை தியாகராய நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பணப்பட்டுவாடா மூலம் மக்களிடமிருந்து வாக்குகள் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ஜனநாயக கடமை செய்திருக்கிறேன் என்று ஒரு திருப்தி. ஆனால் நிலைமை பார்த்தா மோசமாக இருக்குது. அதாவது தேர்தல் என்பது ஒவ்வொருவருடைய வாக்குரிமையை அளிப்பது ஜனநாயக உரிமை. அதற்கு மாறாக வாக்குரிமையை விலைக்கு வாங்குவது என்பது இப்படி நடைமுறை பழக்கமாகிவிட்டது. அது இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாகிவிட்டது. ஆளுங்கட்சி ஜனநாயகத்தை நம்புதா பன்னாயத்தை நம்புதான்னு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரகதம் மேல்நிலைப் பள்ளியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அன்புமணி, 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளின் பிடியில் இருந்து தமிழகத்திற்கு வரும் 19ஆம் தேதி விடுதலை கிடைக்கும் என்று கூறினார்.
இந்த தேர்தலில் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி இன்னும் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்தியாவின் விடுதலை நாள் 1947 ஆகஸ்ட் 15. தமிழ்நாட்டினுடைய விடுதலை நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2016. காரணம் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் 19ஆம் தேதி வரை இருக்கிறது. சென்னை மியூசிக் அகாடமியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் ராஜன் வாக்களித்தார். சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பேரவை தொகுதியில் அமைந்திருக்கும் மியூசிக் அகாடமி வாக்குச்சாவடியில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் ஜி ராஜன் வாக்களித்தார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நல்லாட்சி தரும் கட்சிக்கு தாம் வாக்களித்ததாக தெரிவித்தார். இது 14 முறையாக ஓட்டு போடுறேன். 14x5 பார்த்துங்க என் வயசை. நான் நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டேன், யோசனை செய்து வல்லவர்களுக்கு ஓட்டு போட்டேன். பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட குரோம்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என் சங்கரையா வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 6 கட்சிகளின் கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழக மக்களுடைய நலனுக்காக இந்த 6 கட்சி கூட்டணி சிறப்பாக பணியாற்றியிருக்கிறது. தமிழக மக்கள் பக்குவமான ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டிலே வளமும் வளர்ச்சியும் ஜனநாயகமும் உறுதிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட ஆதம்பாக்கத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார். ஆதம்பாக்கம் உயர்நிலைப் பள்ளியில் வாக்களித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. பணம் பட்டுவாடா செய்யப்படும் புகாரில் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். $102 கோடி பட்டுவாடா செய்வதற்காக வைத்திருந்த பணம் கைப்பற்றப்பட்டது என்பதே எந்த அளவுக்கு மோசமாக பணப்பட்டுவாடா நடந்திருக்கு என்பதை அது வெளிப்படுத்துது. இப்படி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பதிலாக அந்த வேட்பாளர்களை தகுதி இழக்க செய்வதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் ஈரோடு கச்சேரி வீதியில் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இளங்கோவன் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்யாமல் பணம் கொடுத்த வேட்பாளரின் தகுதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் அந்த வேட்பாளரின் தகுதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆளும் கட்சி எதிராக பெரிய அலை வீசுவதாகவும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் கனிமொழி MP தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த கனிமொழி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இதனை தெரிவித்தார். நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய அலை வீசுகிறது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக முதல்வராகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவும் சிறப்பாக இருக்கிறது. சென்னை முகப்பேர் கிழக்கு வாக்குச்சாவடியில் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலர் ஜி ராஜாவும், தியாகராய நகர் வாக்குச்சாவடியில் இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் தா பாண்டியனும் வாக்களித்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள டக்கர் பாபா பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா வாக்களித்தார். அதே வாக்குச்சாவடியில் நடிகர் பிரபுவும் வாக்களித்தார். சென்னை முகப்பேர் கிழக்கு TVS காலனி வாக்குச்சாவடியில் இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் தா பாண்டியன் வாக்களித்தார். மக்கள் வாக்கு நம்முடைய ஜனநாயகத்தில் முக்கியமானது. மக்கள் வாக்களிக்கிற உரிமை என்பது குடிமக்களுடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட வேண்டும். அதை பணம் மற்றும் பல்வேறு காரணிகளால் அந்த ஜனநாயக உரிமையை யாரும் பறித்துவிடக்கூடாது. தேர்தல் ஆணையமும்
உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே ஜனநாயக நெறிகளை காப்பாற்றுகிற வகையில் தமிழ்நாட்டின் இன்றைய வரலாற்று தேவையை உணர்ந்து ஒரு புதிய அரசியலுக்காக, மாற்றுப்பாதைக்காக, மாற்று அரசியலுக்காக மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் அமைத்திருக்கிற அணியை மக்கள் ஆதரித்து வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை தவிர இப்போது அரசியல் கட்சிகளை பற்றியோ தேர்தல் முடிவுகளை பற்றியோ நான் எதுவும் சொல்வது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக ஆகும். எனவே எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அமைதியாக தேர்தல் நடத்துவதற்கு ஒத்துழைத்த தமிழக மக்களை நாம் பாராட்ட வேண்டும். வழிகாட்டும் அரசியல்வாதிகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மாறாக தடுமாறுகிறார்கள். அதை தேர்தலுக்கு பிறகு, முடிவுக்கு பிறகு பேசலாம். இந்தியா நமது ஜனநாயக நாடு. நம்ம எல்லாரும் ஓட்டு பண்ணணும். ஓட்டு உரிமை நமக்கு இருக்குது. யார் வளர்ந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் முக்கியமாக எல்லா இளைஞர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறவங்க எல்லாருமே தயவு செய்து ஓட்டு போடுங்க. கடந்த 5 ஆண்டுகளில் நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதால் மக்கள் மீண்டும் தங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் திலுசாப்பேட்டை பகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து முதல்வர் ரங்கசாமி வாக்குப்பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரங்கசாமி தமது அரசு நிலையான ஆட்சியை அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செய்துள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். எங்களுடைய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்குரிய அத்தனை திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்தியிருக்கின்றது. ஒரு நிலையான ஆட்சி கொடுத்திருக்கின்றது. அதனால் மக்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மதுரவாயலில் அதிமுகவினர் வாக்குச்சாவடியை கைப்பற்றியதால் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்துள்ளதாக இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஆனந்தபிரியா தெரிவித்துள்ளார். மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வானகரத்தை அடுத்த அடையாளம்பட்டில் வாக்குச்சாவடிகளை அதிமுகவினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட மாற்றுக் கட்சி வேட்பாளர்களுக்கு முறையான பதில் தரப்படவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து இந்த வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தொகுதி தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு கொடுத்துள்ளதாக மதுரவாயல் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் ஆனந்தபிரியா தெரிவித்துள்ளார். அதுலேருந்து நானே 60 பூத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் இன்ஸ்பெக்ஷனுக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. வலசரவாக்கம், ராமாவரம் எல்லா இடங்கள்லையும். இங்கே அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை சொன்னால் போலீஸ் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப பயஸ்டாக நாங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை காதில் கூட வாங்க மாட்டேறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும்? தேவையில்லாமல் நாங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம்? வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குச்சாவடிகளில் இருந்து முத்திரையிடப்பட்ட இயந்திரங்கள் அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகத்தில் இன்று மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கு உட்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் லயோலா கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அதாவது தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும், வடசென்னை தொகுதியில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரிக்கும், மத்திய சென்னையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அதிகப்படியான காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கே நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் கோபிநாத். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழையையும் பொருட்படுத்தாது வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட உள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் தனி, அந்தியூர் என 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 8 சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்து மொத்தம் 18,21,627 வாக்காளர்கள் உள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியில் 122 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக பெருந்துறையில் 21 வேட்பாளர்களும், அந்தியூரில் 17 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். ஈரோட்டில் உள்ள 2116 வாக்குச்சாவடியில் காலை முதல் மாலை 6 மணி வரை அமைதியான முறையிலும் மிக
மிகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தேறியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 2116 வாக்குச்சாவடிகள் 428 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்றும், இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்காணிக்க 671 வெப் கேமராக்கள் மூலம் வாக்குப்பதிவுகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 2116 வாக்குச்சாவடிகளில் பதிவு செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு விவரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு எண்ணும் மையமான ஈரோடு மாவட்ட சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பப்பட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து மா ராஜேந்திரன். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைத்து பாதுகாப்பிற்காக எடுத்தும் செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் அமைதியான வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்துள்ளன. அதன்படி காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவுகள் நடந்து வந்த நிலையில் விழுப்புரத்தில் கனமழையும், திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. பின்னர் ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்பு மழை ஓய்ந்ததால் மீண்டும் வாக்குப்பதிவுகள் மும்முரமாகின. இதுவரை எந்தவித அசம்பாவிதம் எதுவுமின்றி அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அனைத்து தரப்பு மக்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது. மேலும் தற்பொழுதுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள இயந்திரங்கள், பொருட்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு விழுப்புரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியிலும் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட உள்ளன. வாக்குப்பதிவு என்னும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு துணை ராணுவத்தினர், காவல்துறையினர் அதிக அளவில் குவித்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். விழுப்புரத்திலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஆர் சுரேஷ். திரையுலகைச் சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் காலையிலேயே வாக்களித்தனர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை 1000 விளக்கு பேரவை தொகுதி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் காலை 7 மணி அளவில் தனது வாக்கை பதிவு செய்தார். Everybody should vote. That is our duty. Okay. No comments, please. No comments. Thank you. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய குடும்பத்தினருடன் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிக சதவிகித அளவில் வாக்குகள் பதிவாக வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று தெரிவித்தார். எவ்வளவு சதவீதம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்னுடைய விருப்பம் அந்த பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகமாகணுங்கிறது தான். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதனால நல்லவங்க வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சென்னை திருவான்மையூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் அஜித், அவருடைய மனைவி ஷாலினி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். சென்னை தியாகராய நகர் பகுதியில் உள்ள ஹிந்தி பிரச்சார சபாவில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் இயக்குநர் பாரதி ராஜாவும் அவரது மகனும் நடிகருமான மனோஜும் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். இதே வாக்குச்சாவடியில் இயக்குநர் டி ராஜேந்தர், நடிகர் சிவகுமார், நடிகர் கார்த்தி, சிவகுமார் மற்றும் இயக்குநர்கள் சங்கர் உள்பட பலர் வாக்களித்தனர். மக்கள் இன்றைக்கு ஆர்வமாக மழை பெய்தாலும் கூட, கதிரவன் கார் மேகத்துக்குள்ளே மறைந்தாலும் கூட, மழை பெய்தாலும் கூட கையிலே குடை இருக்கிறதோ இல்லையோ, குடையையும் மறந்து இந்த நாட்டில் மக்கள் வாக்களிக்க வந்த மக்களுக்கு முதல்ல அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குடும்பத் தலைவனை குடியாரனாக்கி அவன் ஈரில் பெருசாக்கி அவனை சாகடிச்சிட்டு இலவசங்கிற பேரில் எதுக்கு வாக்களிச்சு போடுறீங்க? 95 வருஷம்
எந்த மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுக்காக பெரியார் கஷ்டப்பட்டாரோ அந்த ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட இனம்தான் தாஜ்மஹாலை செத்து கொண்டிருக்கிறது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் திரைப்பட இயக்குனர் ஹரி, நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் ரம்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர், வாக்களித்தனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவிரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடியில் இயக்குனர் ஹரி தனது மனைவி பிரீதா விஜயகுமாரோடு வந்து வாக்களித்தார். நடிகர் ஸ்ரீகாந்த் தனது மனைவியோடு வந்து வாக்களித்தார். அதே வாக்குச்சாவடியில் நடிகை ரம்பாவும் வாக்களித்தார். எல்லாரும் வந்து ஓட்டு போடணும். நான் கூட நேற்று வரைக்கும் வெளியூரில் தான் இருந்தேன். காலையில் தான் வந்தேன், ஊருக்கு வந்தேன். ஸோ காலையிலே வந்து ஓட்டு போடணுன்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எல்லோரும் வந்திருக்காங்க. ஈவினிங்குள்ளே நம்ம ஏரியாவில் வந்து சாலிகிராம ஏரியாவில் மொத்த ஓட்டு பதிவாயிரும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் என்றைக்குமே இந்த போலிங் ரேஷியோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்றைக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மழை பெஞ்சும் இங்கே ஏராளமான மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னோடய ஓட்டை காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஜனநாயகம் ஜெயிக்கணும். ஸோ எல்லோரும் வந்து உங்களோட ஓட்டை காஸ்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டுங்க. ஐ திங்க் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அவங்களோட ரைட் இது. எல்லா சிட்டிசனுமே யார் யார் அவங்க நாட்டு ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக போடணும். ஐ திங்க் கண்டிப்பாக வந்துட்டு ஐ ஓட்டட் ஃபார் த ரைட் பர்சன் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடுக்கு யார் கரெக்டான லீடராக வருவாங்களோ என்னோட கான்ஷியஸ்க்கு நான் அதை கரெக்டாக போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். ஐ திங்க் ஓட்டுங்கிறது ஒவ்வொருத்தரோட உரிமை. சூஸிங் த ரைட் லீடர் இஸ் ஆர் டெமோக்ராட்டிக் சாய்ஸ். ஸோ அதில் இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே ஓட்டு போடணும். நல்ல அருமையான எலெக்ஷன் இது. இந்த எலெக்ஷனை எக்ஸாம் வந்து பரிட்சை எழுதுகிற மாதிரி யார் பாஸ் ஆகிறவங்க மாதிரி ஒரு அருமையான ஒரு எலெக்ஷன் இது. நல்லா நிதானித்து நிதானமாக எதுக்கு போடணுமோ அதை கரெக்டாக போட்டு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க யாரோ அவங்களுக்கு கரெக்டாக போட்டு வெற்றி பெற செய்யணும். ஆக எல்லாரும் ஓட்டு போட்டணும். மணக்கோலத்தில் வாக்களித்த தம்பதியர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதாக மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 பேரவை தொகுதிகளிலும் கொட்டும் மழையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் மின்தடை காரணமாக மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வாக்காளர்கள் வாக்களித்தனர். அரியலூரில் திருமணமான புதுமண கோலத்துடன் மணமகள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார். அரியலூரைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் சத்யா, இவருக்கும் திருச்சியைச் சேர்ந்த பொறியாளர் வெங்கடேஷ் என்பவருக்கும் இன்று காலை அரியலூரில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சிகள் முடிந்த கையுடன் மணமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் மணமகன் வாக்களிக்க தனது சொந்த ஊருக்கு சென்றார். இதேபோல் மணமகள் சத்யாவும் திருமண மண்டபத்தில் இருந்து அரியலூர் சிஎஸ்ஐ பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு தனது தந்தையுடன் சென்று வாக்களித்தார். புதுமண பெண் வாக்களிக்க வந்ததை பொதுமக்களும் தேர்தல் அலுவலர்களும் வியப்புடன் பார்த்தனர். இதேபோல் வாக்களிக்கும் அவசியத்தை உணர்த்தும் நிகழ்ச்சி வேலூரிலும் நடைபெற்றது. அங்கு இன்று காலை திருமணம் செய்து கொண்ட சுரேந்தர் அர்ச்சனா என்ற தம்பதியர் திருப்பத்தூரில் தனியார் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி எண் 95க்கு வந்து வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் திருமணம் முடிந்ததும் மணக்கோலத்தோடு வந்து மாப்பிள்ளை ஒருவர் வாக்களித்தார். பவானிசாகர் பேரவை தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கும் லோகேஷ், சிந்து ஆகியோருக்கு இன்று காலையில் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்ததும் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு இருவரும் வந்தனர். அங்கு புது மாப்பிள்ளையான லோகேஷ் வாக்களித்தார். திருமண நாளாக இருந்தாலும் வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்றியது மன திருப்தி அளித்ததாக லோகேஷ் தெரிவித்தார். தூத்துக்குடியில் கோவில் திருவிழாவிற்கு அனுமதி தராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள கவனகிரியில் கோட்டை கருப்புசாமி கோவில் உள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் படை தளபதிகளில் ஒருவரான வீரன் சுந்தரனார் வணங்கி வழிபட்ட கோட்டை கருப்பசாமியை அந்த ஊர் மக்கள் இன்றும் வழிபட்டு வருகின்றனர். இந்த கோவில் திருவிழாவிற்கு கடந்த 4 ஆண்டுகளாக அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த ஊர் மக்கள் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவை புறக்கணித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி எண் 44இல் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள 512 பெண்கள் உட்பட 1023 வாக்காளர்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒருதலை பட்சமா இருக்காரு. எங்களை கூட்டு பேசணுங்கிற ஒரு அடிப்படை என்ன அவர்கிட்ட கிடையாது. அப்படி இருந்திருந்தாதான் அவர் வந்து நாங்க கிட்டத்தட்ட 10 நாளா போராடிட்டு இருக்கோமே, எங்களை கூப்பிட்டு வந்து பேசியிருக்கலாமே. அதனால அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எங்க மக்கள் வந்து ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. கருப்பசாமி கோயிலை கட்டி அடுத்த வருஷத்துல இருந்து 2 நாள் நிகழ்ச்சி நடத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தா நாங்க கண்டிப்பா ஊரோட ஓட்டு போடுவோம். இது ஊரோட நிராகரிச்சிருவோம். 3 வருஷ காலமா எங்க சமுதாய மக்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல. அப்படிங்கும்போது நாங்க இதுக்கு வந்து முன்ன வரமாட்டோம், ஓட்டு போட மாட்டோம். இதனிடையே கோவில் திருவிழாவிற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து கவர்னர்கிரி மக்கள் தங்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்டனர். திருநெல்வேலியில் நரிக்குறவர் காலனியில் 100% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் நரிக்குறவர் காலனி உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ளவர்கள் வெளி மாவட்டங்களிலும் உள்ளனர். இன்று வாக்குப்பதிவை முன்னிட்டு பேட்டையில் உள்ள நரிக்குறவர்கள் யாரும் தொழிலுக்கு செல்லாமல் வாக்குப்பதிவு செய்தனர். மேலும் வெளியூர்களில் உள்ளவர்களும் வந்து 100% அளவிற்கு வாக்குப்பதிவு செய்தனர். தேர்தலில் வாக்களித்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர். நாளைக்கு தொழில் போகணும், இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கு, ஓட்டு போடும் சொல்லி இருக்கும். எங்க மக்கள் ஒரு மக்கள் பாய்க்கலாம எல்லா பேரும் ஓட்டு போட்டு வந்து இப்ப சந்தோஷமா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை பகுதியில் 103 வயதுடைய முதியவர் உட்பட ஏராளமான மூத்த குடிமக்கள் மழையையும் பொருட்படுத்தாது வாக்களித்தனர். திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அரளிக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் இன்று ஏராளமான மூத்த குடிமக்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். சென்னையில் இருந்து இங்குள்ள வாக்குச்சாவடிக்கு வந்த 103 வயது நிறைவடைந்த ராமசாமி என்பவர் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். எல்லா தேர்தலையும் நான் ஓட்டு போட்டிருக்கேன். சென்னையிலேருந்து இதுக்காக தான் வந்தீங்க வாக்களிக்க? ஆமாம். சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், சென்னையில் இருந்து வர்றேன். ஊர் அரளிக்கோட்டை தான்? அரளிக்கோட்டை, பிறந்தது ஊர் அரளிக்கோட்டை தான். ஓட்டு போட்டு சேரில் போய் தான் போட்டேன். தூக்கிட்டு போய் ஓட்டு போட்டேன். நடவாடம் இல்லை, நடக்க முடியல. சட்டப்பேரவை தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என மதுரை ஆதீனம் நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் இன்று 1000 வைசிய மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மதுரை ஆதீனம் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று கூறினார். அதிமுக மீண்டும் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். திருப்பூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் மீண்டும் கோயம்புத்தூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் திருமாநல்லூர் குன்னத்தூர் புறவழிச்சாலையில் கடந்த 14ஆம் தேதி காலை தேர்தல் அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செங்கப்பள்ளி அருகே 3 கண்டெய்னர் லாரிகள் வேகமாக சென்றதை தேர்தல் அலுவலர்கள் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் முறையான ஆவணங்கள் இன்றி 570 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஸ்டேட் வங்கியில் இருந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரியவந்தது. இதனை அடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 3 லாரிகளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த 570 கோடி ரூபாயை உரிய ஆவணங்களுடன் மீட்கும் பணியில் ஸ்டேட் வங்கி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள 3 கண்டெய்னர் லாரிகளில் உள்ள 570 கோடி ரூபாய் மீண்டும் கோயம்புத்தூர் ஸ்டேட் வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உரிய ஆவணங்களுடன் வைத்து எண்ணப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.
+2 தேர்வு முடிவுகள் நாளை காலை 10:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த மார்ச் 4ஆம் தேதி தொடங்கிய +2 பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முடிவடைந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 6550 பள்ளிகளைச் சேர்ந்த 3,91,806 மாணவர்களும் 4,47,891 மாணவிகளும் தேர்வை எழுதியுள்ளனர். +2 தேர்வு முடிவுகள் நாளை காலை 10:31 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தேர்வர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி, மாதம், ஆண்டை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை மதிப்பெண்களுடன் www.tnresult.nic.in, www.tndge.1, tn.nic.in மற்றும் www.tndge2.tn.nic.in ஆகிய இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் தேசிய தகவல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மே 19ஆம் தேதி முதல் தங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தது. 73.76% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். பாலக்கோடு தொகுதியில் அதிக அளவாக 88% வாக்குகள் பதிவு. குறைந்த அளவாக துறைமுகம் 55% வாக்குகள் பதிவு. முத்திரையிடப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி தீவிரம். மதுரவாயல் தொகுதியில் 3 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையத்திற்கு IJK நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.